நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு எந்த வீட்டில் தீய சக்திகள் இருக்கும், எந்த மாதிரியான வீடுகள்ல தீய சக்திகள் இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு வீட்டுல தீய சக்தி இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வரும். எந்த மாதிரியான வீடுகள்ல தீய சக்திகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஒரு வீட்டை எக்காரணம் கொண்டும் தொடர்ந்து பூட்டி வைக்க கூடாது. அடைத்தே வைத்திருக்கின்ற வீடுகள்ல தீய சக்திகள் எளிதில் குடிபுகுந்து விடும். ஒரு சிலர் வீட்டை குடியிருக்காம சும்மா அடைத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான வீடுகள்ல தீய சக்திகள் குடிபுகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீடை நம்ம சும்மா அடைச்சு வைக்க கூடாதுங்கிறதுக்காக தினமும் மின் விளக்கு, அதாவது லைட்டை போட்டு விடுவாங்க. ஏன்னா மின் விளக்கு இருந்துச்சுன்னா, அந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா தீய சக்திகள் இருக்காது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனா அதற்கும், அதாவது வெளிச்சத்திற்கும் மின் விளக்கிற்கும் நம்ம லைட் போடுறதுக்கும் தினமும் நம்ம மின் விளக்க ஒளிர விடுறதுக்கும் தீய சக்திகள் இருக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. எந்த மாதிரியான இடங்கள்ல தீய சக்திகள் குடியிருக்கும்னா, ஒரு 3 விஷயங்கள் ஒரு இடத்துல நடைபெறலைன்னா அந்த இடத்துல தீய சக்திகள் குடியிருப்பாங்க. முதல் விஷயம், அந்த இடத்துல யாரும் இரவு தங்காம இருந்தாங்கன்னா அந்த இடத்துல தீய சக்திகள் குடியிருக்க வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது, அந்த இடத்தில் யாரும் சமையல் செய்யாம இருந்தாங்கன்னாலும், அதாவது அடுப்பு பற்ற வைத்து சமையல் செய்யாம இருந்தாங்கன்னாலும் அந்த இடத்தில் தீய சக்திகள் வர வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது, விளக்கு ஏற்றி சாமி கும்பிடாமல் இருந்தாங்கன்னாலும் அந்த இடத்துல தீய சக்திகள் குடியேற வாய்ப்பு இருக்கு. இந்த 3 விஷயங்கள் ஒரு இடத்துல தொடர்ந்து நடைபெறாம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தீய சக்திகள் குடியேறிடும். ஒன்று, அந்த இடத்துல எந்த மனிதர்களும் தங்காம இருக்கிறது. அடுப்பு பற்ற வைத்து அந்த இடத்துல சமைக்காம இருக்கிறது. மூன்றாவது, விளக்கு ஏற்றி சாமி கும்பிடாம இருக்கிறது. இந்த 3 நிகழ்வும் நடைபெறல. உதாரணத்திற்கு சொல்லணும்னா, ஒரு 30 நாட்களுக்கு மேல அந்த இடம் இந்த 3 நிகழ்வும் நடைபெறாம அடைத்து வைத்து அந்த வீடு இருக்குன்னா அந்த இடத்துல தீய சக்திகள் நிச்சயமாக குடியேறி விடும். அதுவும் முக்கியமாக சமைக்காமலும் சாமி கும்பிடாமலும் அந்த இடத்துல, அதாவது அந்த வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னாலே தீய சக்திகள் குடி போக ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு வீட்டுக்கு குடி போகிறதுக்கு பாக்குறீங்கன்னா, நீண்ட நாட்களாக அடைத்து வைத்திருக்கிற வீட்டுக்கு நீங்க குடி போக வேணாம். அந்த மாதிரியான வீட்டிற்கு குடி போனீங்கன்னா விருத்தி இருக்காது, உடல்நல கோளாறு வரும், வீண் விரயம் ஏற்படும். முடிந்த அளவு இந்த மாதிரியான வீடுகளுக்கு நீங்க குடி போகாம தவிர்த்திருங்க. ஒருவேளை உங்களுக்கு வேற வழியே இல்ல, அந்த வீட்டுக்கு நீங்க குடி போயே ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தம் கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வீட்டுக்கு நீங்க குடி போறதுக்கு முன்னாடி ஒரு சில பூஜைகள் ஹோமங்கள் செஞ்சு அதற்கு பிறகு அந்த வீட்டுக்கு நீங்க குடி போங்க. ஏன்னா எந்த ஒரு பிளக்கமும் இல்லாம அடைத்து வைத்திருக்கின்ற வீடுகள்ல சுலபமாக தீய சக்திகள் குடியேறி விடும். அதனால நீங்க எந்த ஒரு வீட்டுக்கும் குடி போக போறீங்கன்னா அந்த வீடு எவ்வளவு நாளா அடைத்து வைத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடி போங்க. நம சிவாய.